வணக்கம் மக்களே. இன்னைக்கு மிட்நைட் பார்ட்டில நம்ம யாரை சீஃப் கெஸ்டா கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். அவரோட சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். ராஜகுமாரன் அவர்கள், லெட்ஸ் வெல்கம் ராஜகுமாரன். சார் சார் இது வந்து குழந்தைகள்லாம் பாக்குற ஷோ, இப்படிலாம் சிரிக்காதீங்க. அதாவது என்ன பத்தி நானே சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு என்ன நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இல்ல, நக்கல்யா அவனுக்கு நீங்க பெரிய ஆள் இல்ல. நீங்க உங்களை பத்தி நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டு உங்க மேல அப்படியே ஒரு ரொம்ப அன்போட நான் வந்து ஒரு சில கேள்விகளை வந்து நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார், என்ன எதுக்கு இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கும்மி அடிக்கிறதுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாருமே யூசுப் பயிலுங்க. இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒருத்தரை பத்தி நீங்க தப்பா பேசலாம், இல்ல கரெக்டா பேசலாம். புரியுதுங்களா? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? வல்லவனுக்கு புழுமா இதுல வருவீங்க இல்லையா, ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தா ரிச்சாக்கார மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்ற இடம்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் சார். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். திரு ராஜகுமாரன் அவர்கள் இவ்வளவு நாள் வந்து எங்கேயோ புதஞ்சு இருந்தா ஒரு திடீர்னு எந்திரிச்சு வந்த மாதிரி இப்போ ஒரு சர்ச்சையான பேச்சுக்களா தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. தமிழ் சினிமால முக்கிய டைரக்டர்களை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காரு. அவங்களாம் ஒரு டைரக்டரே இல்லைன்னு வந்து நீங்க ஒரு இடத்துல பேசியிருக்கீங்க. எதற்காக, எதற்கு இந்த வன்மம்? அதாவது உண்மையை சொன்னா மக்களுக்கு எல்லாம் இப்படிதான் தோணும். நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க, நீ என்ன சொன்னீங்க சொல்லு. மக்கள் ரஜினி, கமல் இவங்க ஒரு ஆக்டரா, டான்ஸரா? என்னோட ஆக்டிங் நீங்க வெயிட் பண்ணுங்க, தொடப்பு கட்ட எதுனா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆக்டிங்னு சொன்னதால சொல்றேன். ஓகே, சேஃப்ல சேஃப். சொல்லுங்க. என்னோட நடிப்பு, அதாவது திருமதி தமிழ் அந்த படத்துல நீங்க பார்த்துட்டு அப்படியே ரஜினி, கமல், விஜய், அஜித், கேப்டனு இவங்களெல்லாம் நீங்க பாருங்களேன். ரிலீஸா திருமதி தமிழ் புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுதா? என்னங்க என்னோட படம் 100 days ஓடி இருக்கு, உங்களுக்கு தெரியல? அதுதான் இந்த மாதிரி வந்து என்ன கலாய்க்கிறதுக்கு மட்டும் இன்டர்வியூ எடுக்க வந்துருவீங்க. 100 days நீங்க எதுக்கு அதை எடுக்கிறீங்க? இல்ல, செக் பண்ணா எல்லாரும் போன் எடுத்து FB-ல போட்டு அசிங்கமா திட்டுறது. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? நீங்க மொத்தம் எத்தனை படம் சார் டைரக்ட் பண்ணிருக்கீங்க? சார் இங்க பாருங்க, நான் எடுத்த அனைத்து படங்களுமே காவிய காதல் படங்கள். இவனை கொன்னிடலாமா? பெரிய ஆக்டர் விக்ரமோட பையன் அவர் என்ன நடிச்சிருக்காரு அதுல? என்ன படம் சார்? இப்போ ஒரு அந்த மாடு மாதிரி அந்த படத்துல என்ன பாருங்க, அந்த படம் பேரே எனக்கு தெரியல. அப்பனா நான் எந்த அளவு பைத்தியக்காரனா இருப்பாரு அப்படின்னு பைத்தியக்காரன் சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. நான் இல்ல, அவர் எவ்வளவு படம் நடிச்சாலுமே ஏன் லெவலுக்கு வர முடியாது. ஆமா ஆமா, உங்க லெவலுக்குலாம் வர முடியாது சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இது வரையுமே நான் உதிரி பூக்கள் படம் பார்க்கல, தெரியுங்களா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா படம்? அறிவு கட்டத்தனமா பேசாது. ஏன் பார்க்கலன்னா? ஏன்னா எனக்கு பிடிக்கலங்க. அதான் நானும் சொன்னேன். 6 படம் எடுத்தவரை கொண்டாடுறாங்க, 100 படம் எடுத்த ராமநாதன் அவரை ஏன் கொண்டாடல? ஏன் கொண்டாடல? ராமநாதன் படம் எல்லாமே இட்டு தானே, ரொம்ப சூப்பரா. அப்புறம் ஏன் அவர் ஆடி மாசம்னாலே ராமநாதன் தானே எல்லாரும் வீட்டுல ஆடுவாரு. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. இல்ல சார், படம் மூலியமா வந்து அவரோட இது தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். எஸ் எஸ், தேங்க் யூ. ஒரு காவிய படம் வந்து
என்னங்க ஐயோ இல்ல சார், என்ன சார் அது காவிய படம் சொல்லுங்க சார் எனக்கு. ஐயோ நீ வருவாய் என. அதுக்கப்புறம் என்ன காவிய படம் எடுத்தீங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் நான் வந்து ஆக்டரா வந்து பிரதிபலிச்சதே வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற படத்துல தான். அப்ப சேதுல வந்து அவர் வந்து நடிக்கல, நேஷனல் அவார்டு வாங்கல. ஆனா ஒரு முழு கம்ப்ளீட்டான ஆக்டர் என்னோட திரைப்படத்தை தான் அவர் வந்தாரு. இல்லையே, சரத்குமார் தான் அந்த படத்துல ஹீரோ. எந்த மாதிரி ஒரு பாட்டு பாத்தீங்களா? அது வந்து எஸ்.ஏ. ராஜ்குமாரால் தப்பிச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் 2 படம் தான் 5 படம் தான் மொத்தம் நடிச்சிருக்கான். அந்த 3 படம் என்னன்னு வந்து எனக்கும் தெரியல. நீங்க வேணா போய் கூகுள்ல செக் பண்ணி பாருங்க. 2 படம் ஓடுனது ரீசனே எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த அளவு ஓடல. அந்த அளவுக்கு நான் ஓடல. அந்த பாட்டு மட்டும்தான், அந்த பாட்டுக்காக தான் இந்த தியேட்டருக்கு போயிருப்பாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இப்பெல்லாம் என்ன தலை போய்க்கிறாங்க? டைட்டானிக் ஜேம்ஸ் கேமரூன் கூட இத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரான்னு தெரியல காவிய காதல்னு. யாரும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்லு. நான் சொல்றத கேளுங்க, நம்புங்க. நம்புறேன் சார், நம்புறேன். நீங்க ஒரு பைத்தியம்ன்றத நான் நம்புறேன். பாட்டு பிடிச்சிருக்கு, பூங்காற்று பிடிச்சிருக்கு, அப்புறம் காற்று பாத்தீங்களா? அது பிடிக்கும். நீங்களே எடுத்து தேவயானி பிடிக்கும். ஆனா ஒரு சாரி சொல்லுங்க. என்ன சாரி உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா. ஆனா கிளிய பெத்து குரங்கு கிட்ட கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி தமிழ் சினிமாவை உணர்ந்த தருணம் எதுனா தட் இஸ் த ராஜகுமாரன். கொத்திட்டு போயிட்டாப்ல. இவ்வளவு டேஸ்ட் மட்டமா நம்ம டேஸ்ட் அவங்களுக்கு சூப்பர் டேஸ்ட். என்ன எழவியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் எப்படி இந்த காலகட்டத்துல வாழ்றீங்க எனக்கு தெரியல. சாப்பிடுறோம். சோ 2K கிட்ஸ் சொல்றாங்க, ஏதோ ஜென்சி கிட்ஸா, அவங்களுக்கு எல்லாம் படம் எடுக்க தெரியலங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், டோட்டல் வேஸ்ட். உங்களுக்கு ப்ரொடியூசர் கொடுத்திருந்தாருன்னா இப்ப இருப்பாரு. என்னோட திருமதி தமிழ், அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? பிச்சிருவேன் நான், உண்மையிலே சொல்லிட்டேன். அந்த படம் பேரே நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வெக்கம் கெட்டவனே அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். மெயினா அந்த வெற்றிமாறன், ஐயோ எனக்கு அவருடைய படங்கள் நான் பார்க்க, அதாவது ரத்த தெரிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்காதுங்க. ஏன் அந்த மாதிரி எடுக்கிறாரு? சரி, அது அவரோட இது, விட்டுருங்க. ஆனா இந்த மாதிரி எடுத்து ரசிகர்களுக்கு, அதாவது மக்களுக்கு ஒரு கெட்ட உதாரணமா இருக்காங்க. பட் என்னுடைய படம் நீங்க பாருங்க, நீ வருவாய் என, அப்புறம் விண்ணுக்கும் பாருங்க. நீ சொன்ன 2 படமும் வந்து ஆஞ்சி ஓஞ்சி தேய்ச்ச படம். சரி, அதை விடுங்க. பாலு மகேந்திரன் எல்லாம் ஒரு டைரக்டரே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து எப்பேற்பட்ட டைரக்டர்ஸ்னு வந்து தமிழ் சினிமால, இந்தியன் சினிமாக்கே தெரியும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு 5 படத்தை ஏதோ எடுத்துட்டீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் படம், அந்த காலத்துல அது ஒரு பிளஸ். ஃபர்ஸ்ட் படம் ஒரு டைரக்டர் ஓடிச்சுன்னு வைங்க, அவங்க பெரிய டைரக்டர் மாதிரியும் அந்த மாதிரிலாம் நினைச்சுப்பாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நெக்ஸ்ட் இன்டர்வியூல நான் என்ன பண்றேன், திருமதி தமிழ் படம் ஃபுல்லா பார்த்துட்டு உங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றேன். அதுதான் நீங்க காவிய காதலை நீங்க பாருங்க. என்னோட ரசிகர்லாம் நீங்க மாறிடுங்க. இப்பவே நான் உங்க ரசிகர் தான். தேங்க்யூ. கிளம்புங்க. இல்ல, முடிஞ்சு சார் இன்டர்வியூ. இதுக்கு மேல பேசினா ஒண்ணு நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும், இல்ல போங்க. இல்ல போயிட்டு வரேன். கலக்கிட்டடா புண்டாமன.